எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ரஞ்சித். நானும் எனது குடும்ப உறுப்பினர்களும் எனது குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்காக தினமும் எடுத்துக்கொள்ளும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உணவுப் பொருட்களை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சற்று சிந்திக்கவும். நமது அன்றாட வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பங்கு உண்டு. வாழ்க்கையின் இந்த பிஸியான கால அட்டவணையில் குடும்பம் சிறப்பாக இருக்க சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வாழ்கிறோம். நமது குடும்பத்திற்கு, குறிப்பாக நமது குழந்தைகளுக்கு சிறந்த வாழ்க்கையை கொண்டுவர கடினமாக உழைக்க வேண்டும். நமது முயற்சிகள் பலவற்றை நம் குடும்பத்திற்கு கொண்டு வருகிறோம். அவற்றில் சில ஆரோக்கியமான உணவுகள், பணம், தங்குமிடம் போன்றவை மிக முக்கியமானவை. சரி, நமது அன்றாட உணவுகள் ஆரோக்கியமாக உள்ளதா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மேலும் இது நமது உடலுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்களை தருகிறதா? நமது அன்றாட வாழ்க்கைக்கு சரியான உடல் செயல்பாடு மற்றும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க போதுமான இரும்பு சத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குறைவாக இருந்தால் நீங்கள் இரத்த சோகை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இரத்த சோகை உள்ளவர் என்பதை அறிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அறிகுறிகள். எப்பொழுதும் பலவீனமாகவோ அல்லது சோர்வாகவோ இருப்பது போல, மூச்சுத் திணறல், தொற்று நோய்களால் எளிதில் பாதிக்கப்படுவது, குளிர்ந்த கைகள் அல்லது கால்கள் மற்றும் கண்களில் வலி போன்றவை. இந்த விஷயங்களை நீங்கள் கவனித்தால் நீங்கள் இப்போதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இது இரத்தத்தில் குறைந்த ஹீமோகுளோபின் அளவு காரணமாக உள்ளது. இறுதியில் இது கடுமையான இரத்த சோகைக்கு வழிவகுக்கிறது. கருவுற்ற பெண்கள் கருமுட்டை ஆரோக்கியத்திற்கு போதுமான அளவு ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்க வேண்டும். 12 வயது முதல் 75 வயது வரை உள்ளவர்கள் குறைந்த ஹீமோகுளோபின் அளவை கொண்டிருக்கலாம். 3 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 12.6 அளவு ஹீமோகுளோபின் இருக்க வேண்டும். மேலும் 12 முதல் 18 வரை வயதுடைய ஆண்களுக்கு 14.5 அளவு ஹீமோகுளோபின் மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு 15.5 அளவு ஹீமோகுளோபின் இருக்க வேண்டும். 12 முதல் 18 வரை வயதுடைய பெண்களுக்கு 14.0 ஹீமோகுளோபின் அளவும் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு 13.6 ஹீமோகுளோபின் அளவும் இருக்க வேண்டும். ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்க 100க்கு 100 இயற்கை அத்திப்பழங்கள் மற்றும் பிற பொருட்களால் செய்யப்பட்ட ஃபிகி ஹீமா பிளஸ் சிரப் என்ற ஊட்டச்சத்து உணவுப் பொருளை அறிமுகப்படுத்துகிறேன். இந்த சிரப் 3 மாதங்களுக்குள் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. குறைந்த ஹீமோகுளோபின் அளவு உள்ளவர்கள் ஃபிகி ஹீமோ பிளஸ் சிரப்பை ஒரு நாளைக்கு 2 முறை வெதுவெதுப்பான பால் அல்லது தண்ணீருடன் உட்கொள்ள வேண்டும். உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளை கவனக்குறைவாக விட்டுவிடாதீர்கள். ஆர்டர் செய்ய www.figifoods.com ஐ பார்வையிடவும். நன்றி.